إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإن ربك لهو العزيز الرحيم صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய ரமலான் மாதத்தினுடைய 15வது நோன்பையும் 16வது நாளினுடைய தராவி தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் இந்த நோன்பிலே நாம் கேட்ட நம்முடைய எல்லா துஆக்களையும் எல்லாம் வல்ல இறைவன் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இன்று தொழுகையில் ஓதப்பட்ட அத்தியாயம் சூரத்துல் ஷுஆரா என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் ஓதப்பட்டது. இந்த ஷுஆரா அத்தியாயத்தினுடைய சிறப்புகள், இதனுடைய மகத்துவங்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்வதற்காக வேண்டி நாம் ஒரு முயற்சி மேற்கொள்றோம். ஒரு நல்ல காரியத்தை நடத்தலான்னு ஒரு முடிவு பண்றோம். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஒரு வீடை கட்டி வீடை திறப்பு விழா பண்றோம், அல்லது ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்க போறோம். இப்படி ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் செய்வதற்காக வேண்டி திட்டமிடும் பொழுது அந்த நல்ல காரியங்கள் நல்ல முறையில் எந்த விதமான தடையும் இல்லாம எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அது நடந்து முடிவதற்காக வேண்டி எவர் ஒருவர் இந்த அத்தியாயத்தை ஓதுறாரோ, சூரா அஷ்-ஷுஆரா என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தை யார் ஓதுறாங்களோ, ரப்புல் ஆலமீன் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு அந்த காரியங்களை சிறப்பாக முடித்து தர்றான். அதே போன்று பசி ஏற்படுவதற்காக வேண்டி இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், மருத்துவத்தில் இன்று பசி ஏற்படுவதற்காக வேண்டி எத்தனையோ மருத்துவர்களை பார்க்கிறோம், எத்தனையோ மருந்துகளை மாத்திரைகளை சாப்பிடக்கூடிய மக்களை நம்மளால பார்க்க முடியுது. நல்ல விதவிதமான உணவு இருக்குது வீட்டில், ஆனால் என்ன செய்யறாரு? பசி எடுக்க மாட்டேங்க. பசி எடுக்காததுனால அவரால் அதை சாப்பிட முடியல. அப்போ தனக்கு பசி வர வேண்டும் என்கின்ற காரணத்தினால எத்தனையோ மருத்துவர்களை பார்க்குறோம், எவ்வளவோ மருந்துகள் மாத்திரைகளை சாப்பிட்றோம். சாப்பிட்றதுக்கு இப்போ 2 மணி ஆகுதுன்னா 1 மணிக்கெல்லாம் ஒரு மாத்திரையை போடுவார். ஏங்க மாத்திரை போடுறீங்கன்னு சொல்லி கேட்டால், பசி வர்றதுக்காண்டி போடுறேன், இயற்கையான பசி எனக்கு இல்லை, எனக்கு பசி எடுப்பதற்காகவே மாத்திரை போடுறேங்கக்கூடிய ஒரு நிலைக்கு உடல் பலகீனமான நோயாளர்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ பேருக்கு பசி எடுத்தும் உண்ணுவதற்கு உணவு இல்லை. இதுல என்ன கொடுமை அப்படின்னு சொன்னா, பசி எடுத்தால் எதை கொடுத்தாலும் ஏதாவது ஒண்ணு அந்த பசியை தீர்க்குவதற்கு ஏதாவது ஒரு உணவு கிடைச்சா பரவாயில்லையே எவ்வளவோ பேர், எத்தனையோ பேர் அந்த பசிக்காக வேண்டி உணவுக்காக வேண்டி ஏங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில நல்ல விதவிதமான உணவு இருந்து நல்ல நல்ல தன்மையான உணவுகள் இருந்து அதை சாப்பிடுவதற்கு முடியாம போவதில்லை. அது பெரிய ஒரு கொடுமையில ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அது. அப்போ இந்த பசி ஏற்படுவதற்காக வேண்டி மருத்துவர்கள் மாத்திரைகள் மருந்துகளை உட்கொள்வதை பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, குர்ஆன் மருத்துவத்தில் ஆக சிறந்த ஒரு மருத்துவம் குர்ஆன் சொல்லித்தது. அப்ப இந்த சூரத்துல் அஷ்-ஷுஆராவை எவர் ஓதுறாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? நல்ல பசி ஏற்படக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான் என்பதாக இதனுடைய மகத்துவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த தராவினுடைய தொழுகையில் ஓதப்பட்ட இறைவசனம் அல்லாஹ் சொல்றான், வ இன்ன ரப்பக லஹுவல் அஸீஸுர் ரஹீம். இதுல 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்னு அஸீஸ், இன்னொன்னு ரஹீம். இந்த ரெண்டுமே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அஸீஸ் என்று சொன்னால் கிருபை, ரஹீம் என்று சொன்னால் கருணை. அல்லாஹ் சொல்றான், வ இன்ன ரப்பக லஹுவல் அஸீஸுர் ரஹீம். நிச்சயமாக உமது இறைவன் யாவற்றையும் மிகைத்தவன். உமது இறைவன் யாவற்றையும் மிகைத்தவன். நிச்சயமாக உன்னுடைய இறைவன் கிருபை உடையவன் ஆவான். இந்த உலகத்திலேயே நமக்கு உதவுவதற்கு அல்லாஹ்வை போன்று யாராலும் உதவிட முடியாது. அல்லாஹ்வினுடைய உதவி கிடைச்சாதான் அந்த மனிதன் வெற்றி அடைந்தான்னு அர்த்தம். அல்லாஹ்வினுடைய உதவி இல்லாமல் மனிதனுடைய உதவினால் அந்த நேரத்தில் அவனை பாதுகாக்குமே தவிர அது என்ன செய்யாது? அது முழு பாதுகாப்பை எந்த மனிதனுக்கும் அது ஏற்படுத்தாது. ஆனால் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு உதவியை செஞ்சுட்டான், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கிருபை செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா அந்த கருணை அந்த கிருபையை
காரணத்தினால், அந்த உதவியின் காரணத்தினால அவர் வெற்றி அடைந்தவராக ஆகுவார். அப்போ அல்லாஹ் சொல்றான், என்னுடைய கருணை, என்னுடைய கிருபை அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கணுங்கிறத இந்த வசனத்தின் வாயிலாக ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய கருணை எவ்வளவு உயர்வானது அப்படின்னு சொன்னா, எந்த நிலையில இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம், அவனுடைய உதவி இருந்துச்சுன்னா பாதுகாப்பு கிடைக்கும். வாழ்க்கையில நம்ம எல்லாத்துக்குமே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கும். நாமளே என்ன செய்வோம், வாகனங்கள்ல பயணிச்சுக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு என்ன செஞ்சிருப்போம், ஏதோ ஒரு விபத்துக்குள்ள நாம சிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். ஒரு வினாடியில் அந்த விபத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றிருப்போம். ஒரு வினாடியில அந்த விபத்திலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கும். அப்ப நாம சொல்லுவோம், ஒரு செகண்ட் தான், இந்நேரம் தட்டிப்பா என்னைய, நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமே. இதுதான் அல்லாஹ்வுடைய கருணை, இதுதான் அல்லாஹ்வுடைய கிருபை. இது போன்றுதான் எல்லாமே இருக்குது. நோயாக இருக்கட்டும், விபத்துகளாக இருக்கட்டும், ஆபத்துகளாக இருக்கட்டும், எல்லாமே பெரிதாக வரக்கூடியதை அல்லாஹ் ஒரு அடியான் மீது கருணை செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சின்னதுல முடிகிறத நம்ம பார்க்கணும். மாடியிலிருந்து ஒரு படி தடுக்கி விட்டு கீழே விழுந்து மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். லாரியில சிக்கி உயிரோடு வரக்கூடியவரை பார்க்கிறோம். இங்கதான் அல்லாஹ்வுடைய கருணை வெளிப்படும். அதனாலதான் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்வுடைய கருணையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ், உன்னுடைய கருணையை எனக்கு வழங்கு. அவனுடைய கருணையும் கிருபையும் கிடைச்சிருச்சுனால வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தன்னுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய ஏட்டிலேயே அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். அது அரிசிக்கு மேல இருக்குது, அது மறுமை நாள்ல காட்டப்படும். அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் இந்த உலகத்தில் படைக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் படைத்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் எழுதினான். என்ன எழுதினான் அப்படின்னு சொன்னா, அது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏட்டில் அது பாதுகாப்பா இருக்குது. அது அரிசிக்கு மேல அது பாதுகாப்பா இருக்குது. அதுல ஒரு வாசகத்தை அல்லாஹ் எழுதினான். என்ன வாசகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறானா, எனது அருள் என்று சொல்லக்கூடிய ரஹ்மத். அதாவது ரஹ்மத் என்று சொன்னா கருணை, கிருபை, உதவி, எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எனது அருள் எனது கோபத்தை மிகைத்து விட்டது என்பதாக அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில 3194வது இலக்கமாக பதிவாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கோபத்தை விட அல்லாஹ்வுடைய கருணை மிகைத்து இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ் கோபத்தை பத்தி நான் சொல்லும் பொழுது, என் கோபம் கடுமையானது, நான் உங்களை தண்டிப்பேன், என்னுடைய கோபம் மிகவும் கடுமையானது, என்னுடைய தண்டனை மிகவும் கடுமையானது என்பதாக எல்லாம் சொல்லக்கூடிய இறைவன் அந்த கோபத்தை எல்லாம் மிகைத்தது என்னுடைய கருணை தான் என்பதாக சொல்றான். அப்ப அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேர தொழுகையிலையும், குறிப்பாக அந்த ரமலானுடைய காலங்கள்ல நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில ஒரு நோன்பாளி அல்லாஹ்விடத்துல எதை கேட்கணும்? அல்லாஹ்வுடைய கருணையை கேட்கணும். துஆவுல இது இல்லாம துஆவே இருக்கக்கூடாது. இது இல்லாம நம்ம துவாவே இருக்கக்கூடாது. நம்ம துவா செய்கிறோம், என்னென்னமோ கேட்போம். நம்ம அல்லாஹ் நமக்கு தேவையானதை, நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது எல்லாத்தையும் கேட்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உலகத்தை மட்டும் கேட்டு உங்க துவாவை நீங்க முடிச்சிடாதீங்க, அந்த துவா முழுமை அடையாது என்பதாக சொல்றாங்க. உலக தேவையை மட்டும் கேட்டு உங்க துவாவை நீங்க முடிச்சுக்காதீங்க. எனக்கு உலகத்துல எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பிரச்சனைகள் தீரணும், கடன் தீரணும், கஷ்டம் தீரணும், இது எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட கேட்கணும் தான். ஆனால் உலகத்துக்குள்ள மட்டுமே துவாவை சுருக்கிறாதீங்க. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அவங்களுடைய வல்லமை, அவங்களுடைய மகத்துவம், அதுல குறிப்பாக அவங்களுடைய கருணையை கேளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். தண்டிப்பதற்கு ஆற்றல் உடையவனும் அல்லாஹ் தான். அதே தண்டிப்பதற்கு ஆற்றல் இருக்கக்கூடிய இறைவன் மன்னிப்பு கேட்டு வரக்கூடியவர்களுக்கு மிகவும் கிருபையாளன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றல் ரொம்ப உயர்வானது. இன்று ஓதப்பட்ட அந்த வசனத்துல, அந்த அத்தியாயத்துல மூசா நபியினுடைய வரலாறுகளை அல்லாஹ் பேசுறான். மூசா நபிக்கு அல்லாஹ் எப்படி கிருபை செஞ்சா அப்படிங்கிறத இந்த மொத்த மனித சமுதாயமும் புரிந்து கொள்வதற்காக வேண்டிய அந்த சம்பவத்தை அல்லாஹ் பதிவு செய்யறான். முதலாக மூசா நபிய அல்லாஹ் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, ஃபிரௌனிடம் அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தை நீ போய் சொல்லுன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். சாதாரணமான ஒரு அரசன் அல்ல. அல்லாஹ் போய் ஃபிரௌனே நீ போய் மூசாட்ட போய் என்ன செய்ய, என்னை பத்தி போய் சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபிரௌன் சாதாரண ஆள் கிடையாது. பெரிய ஒரு அரசன். படை பலம், பண பலம், பதவி பலம், அதிகார பலம், அதுவும் இருக்கக்கூடிய மொத்த திமிரும் அவன்கிட்ட தான் இருக்கும். இவ்வளவு பெரிய ஒரு ஆள்கிட்ட போய் சாதாரணமா இவர் இருக்கிறாரு. மூசா நபியை கூப்பிட்டு அல்லாஹ் போன்னு சொல்லி சொன்னான்.
உடனே மூசா நபி அல்லாட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் நான் எப்படி போகிறது அவன்கிட்ட? இவன் சாதாரண ஆள் கிடையாது, கொன்றுவான் அவன். அடுத்த வினாடியே கொலை செய்யக்கூடியவன். அனரப்புக்கும் ஆளா அவன் என்ன சொல்லி இருக்கிறான்னா, நான் தான் இறைவன், என்னையே தான் வணங்கணும்னு மக்கள்கிட்ட சொல்லி இருக்கக்கூடியவன்கிட்ட போய் இல்ல இல்ல இன்னொரு இறைவன் இருக்கிறான், அவன் தான் உண்மையானு போய் சொல்லணும். சொல்வதற்கு உண்டான தகுதி வேணும், தைரியம் வேணும், எல்லாமே இருக்கணும்ல. இவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது, இவங்க சாதாரண ஒரு ஆளு. ஆனா அல்லாஹ் போய் சொல்லுன்ட்டான். மூசா நபி கேட்குறாங்க, எப்படி அல்லாஹ் நான் போறது? அவன் அநியாயம் செய்யக்கூடியவன், அவன்கிட்ட நான் போனேன்னா முதல்ல அவன் என்னைய பொய்யனாக்கிடுவான். நான் போய் நீ கடவுள் இல்லை, நீ இறைவன் இல்லை, இறைவன் என்பவன் வேற ஒருத்தன், அவன் எல்லாத்துக்கும் அதிபதி என்பதாக நான் உன்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது அவன் என்ன செஞ்சிருவான்? என்னைய பொய்யனாக்கிடுவான். என்னுடைய உள்ளம் எனக்கு நெருக்கடியை கொடுக்குது யா அல்லாஹ். அப்புறம் என்ன, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு அவன்கிட்ட போறதுக்கே எனக்கு பயமா இருக்குது என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, என் வாய் வேறு திக்குவாய். எனக்கு மூசா நபிக்கு பேச்சுக்கு சரியா வராது, திக்கி தான் பேசுவாங்க. இப்போ அல்லாட்ட சொல்றாங்க, என் வாய் வேற திக்குவாய். இந்த வாயை வச்சுக்கிட்டு இந்த உடம்பை வச்சுக்கிட்டு அவன் முன்னாடி போய் நான் எப்படி அல்லாஹ் நிற்கிறதுன்னு சொல்லி பயந்து கொண்டு அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டு சொல்றாங்க, என் கூட என் சகோதரரை அனுப்பி வைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் மூசா நபியினுடைய சகோதரரை, என் சகோதரரை வேணா நான் கூட்டி போறேன், கொஞ்சம் தைரியத்துக்கு நான் கூட்டி போறேன், ஒரு ஆளா போனா மாட்டிக்குவோம், 2 பேரா போனா கொஞ்சம் தைரியமா இருக்குமே சொல்லி கேட்கும் பொழுது சரி கூட்டிட்டு போங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு மூசா நபி பயப்படுறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் விட்டுட்டானா, சரி மூசா நீங்க பயப்படுறீங்க, அவனை எதுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட வந்ததுக்கு பின்னாடி நீங்க போங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. உன் சகோதரனை கூட்டிட்டு போங்கிறான் அல்லாஹ். திரும்பி போய் அவன்கிட்ட போய் பேசுங்க என்பதாக அல்லாஹ் கூறியிருந்தான். அல்லாஹ் சொன்னா, என்னுடைய கருணையும் என்னுடைய கிருபை என்னுடைய உதவியும் உங்களுக்கு இருக்குது, நீங்க போங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை, அவ்வளோ பெரிய ஒரு அரசனை 2 பேர், மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள், ஹஜ்ரத்னா ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள், இந்த 2 பேரும் அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தக்கூடிய, நான் தான் கடவுள் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு திமிரு பிடிச்ச ஒரு அரசன் முன்னாடி அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தை போய் எடுத்து சொல்றாங்க. நீ இறைவன் கிடையாது, நீ ரப்பு கிடையாது, அல்லாஹ் என்பவன் ஒருவன், அவன் தனித்தவன் என்பதாக அல்லாஹ்வுடைய வல்லமைகள்லாம் சொல்லும் பொழுது ஃபிரௌன் சொல்றான், மூசாவே உன்னையெல்லாம் நான் குழந்தையிலேருந்து பார்த்துக்கிறேன். ஏன்னா மூசா நபியை வளர்த்ததே ஃபிரௌன் தானே. அந்த வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அந்த கடலுக்குள்ள அவங்க அந்த மூசா நபியினுடைய தாய் அவங்க அந்த கடலுக்குள்ள நைல் நதியில் விட்டுட்டு போன பிறகு அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தது ஃபிரௌனுடைய மனைவி. அப்புறம் ஃபிரௌன் வீட்டில் தான் அவங்க வளர்ந்தாங்க. அப்போ ஃபிரௌன் அதெல்லாம் சொல்கிறான், இப்போ நீ நான் குழந்தையிலேருந்து பார்க்குறேன், ஏன்னா சின்ன பையன், நீ இப்போ குழந்தை, என்கிட்ட தான் நீ வளர்ந்த, நீ எனக்கு ஒரு ஏகத்துவத்தை நீ சொல்றியா, நீ ஒரு இறைவனை என்ற சொல்றியா, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா, உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒரு பைத்தியக்காரன் என்பதாக மக்களுக்கு முன்னால் பெரிய பிரகடனம் விட்டது இல்லாம ஒரு பெரிய ஓலம் விட்டான். மூசா நபியை பார்த்து இவன் ஒரு பைத்தியக்காரன், உன் பேச்செல்லாம் நம்பாதீங்க என்பதாகலாம் ஓலம் விடுறான். சூனியக்காரன்லாம் கூட்டிட்டு வந்து அவர்களுக்கு முன்னால் மூசா நபியை தோற்கடிவதற்காக முயற்சி செஞ்சான். அப்ப அல்லாஹ் சொன்னா, எத்தனை சூனியக்காரன் வந்தாலும் பரவாயில்ல, நீங்க நில்லுங்க, நீங்க தைரியமா நீங்க எதிர்த்து நில்லுங்கிறான் அல்லாஹ். மூசா நபிக்கு பயம், வந்திருக்கவெல்லாம் பெரிய மந்திரவாதியார நிற்கிறான், பெரிய சபை நிற்கிது, அவன் முன்னாடி இவங்க பயந்து நிற்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நான் உன்னை பார்த்துக்கிறேன், கவலைப்படாத மூசாவே, என்னுடைய உதவியும் கருணையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த சூனியக்காரங்க எல்லாம் என்னென்னமோ மந்திரம் பண்ணி பெரும் பாம்புகள்லாம் உள்ள விட்டாங்க. இந்த ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், பெரிய பெரிய பாம்புகளை எல்லாம் அவர்கள் அப்படியே வர்றாங்க, பாம்பா வருது. மூசா நபிக்கு பயம், நடுக்கம், என்ன செய்யறதுன்னு தெரியல. அல்லாட்ட கேட்குறாங்க, நான் என்னடா அல்லா செய்யணும் இப்போ அப்படின்னு. உங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய தடியை தூக்கி கீழே போடுங்கிறாங்க. கையில் ஒரு அசா ஒன்று வச்சிருப்பாங்க, எப்போவுமே மூசா நபிகிட்ட இருக்கும், அதை கீழே போடுங்க மூசாவேங்கிறான் அல்லாஹ். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கீழே போடுறாங்க. அது பெரும் பாம்பாக மாறி அந்த சூனியக்காரைய விட்ட எல்லா பாம்பும் இது விழுங்கிட்டது என்பதாக வரலாறுகளில், இன்று ஓதப்பட்ட வரலாறுகளில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அருமையான சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. நாம் எதிர்பார்க்கவே முடியாது. அல்லாஹ் உதவி செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா அது எப்படி வேணாலும் வரும். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லைன்னா நம்ம எந்த நிலையிலுமே வெற்றி அடைய முடியாது. ஆனால் ஈமான்ல உறுதியாக இருந்து அல்லாஹ்வினுடைய அந்த கருணையை பெற்றவர்களாக இருந்தால்
அல்லாஹ் எப்படி ஃபிரௌனுக்கு உதவுனா, அது மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு எப்படி ஃபிரௌன்ட்ட இருந்து அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்து உதவி செஞ்சானோ, இப்ராஹிம் நபிக்கு நபுருதுட்ட இருந்து அல்லாஹ் எப்படி பாதுகாத்து உதவி செஞ்சானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எப்படி அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கி உதவி செஞ்சானோ, அது போன்ற பாதுகாப்பையும் உதவியையும் நிச்சயமாக அல்லாஹ் வழங்குவான். அதுக்கு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆவுல என்ன கேட்கணுங்க? யா அல்லாஹ் உன்னுடைய கருணையை எனக்கு வழங்குவாயாக. இதை கேட்பவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய கருணையை கேட்கலன்னா அவர் கிடைக்காது. இது கேட்டாதான் அல்லாஹ் கொடுப்பான். உன்னுடைய கருணையை எனக்கு குடுன்னு கேட்டாதான் அல்லாஹ் கருணையை வழங்குவான். அதுதான் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசமாக நம்ம பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு துஆவை நமக்கு சொல்லி தராங்க. ஒரு சின்ன இபாதத் பெரிய ஒரு அமலை, இது பெரிய ஒரு நன்மையை இது பெற்று தரும். இந்த துஆவை ஓதுவதற்கு 4 வகையான சிறப்புகள் கிடைச்சிரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் அவருக்கு தேவையான அமைதியை அல்லாஹ் வழங்குவான். முதல்ல அதானே முக்கியம். உலகத்திலேயே அமைதி தானே முக்கியம். சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர்கிட்ட இல்லாத பணமா, அவர்கிட்ட இல்லாத காசு பணமா, அவர்கிட்ட இல்லாத சொகுசான வாழ்க்கையா, அவர் எங்கே போனாலும் எவ்வளோ கூட்டம் வரும், அவர்கிட்ட இல்லாத ஆட்பலமா, என்ன இல்லை, அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அத்தகைய சூப்பர் ஸ்டார் ஒரு நிகழ்ச்சியில் பேசும் பொழுது சொன்னார், என்னுடைய மனதுக்கு அமைதி இல்லை என்பதாக சொன்னார். என்னுடைய மனதுக்கு எனக்கு அமைதி இல்லை, என்னுடைய மனம் அமைதியற்ற நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வுல அவர் பேசுகிறார். அருமையான சகோதரர்கள், இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். அவர் போனால் அவரை பார்ப்பதற்கு உண்டான ரசிகர்கள் கூட்டம், அவருக்கு உண்டான பிரம்மாண்ட வரவேற்பெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவ்வளவு பெரிய காசு, பணம், அந்தஸ்து, பதவி, இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு பெரிய நட்சத்திரம், இவ்வளவு இருந்தும் அவர் மனதிலிருந்து பேசுறாரு, எனக்கு அமைதி இல்லை என்பதாக சொல்றாரு. அப்போ இந்த அமைதி எங்க தெரியுமா கிடைக்கும்? அல்லாஹ்விடத்துல தான் கிடைக்கும். உலகத்தில் உங்களுக்கு தேவையான அமைதியை இந்த துஆ உங்களுக்கு பெற்றுத்தரும். என்ன நிலைக்கு நம்ம போனாலும் மனதில் அமைதி இல்லைன்னா, குழந்தைகள் இருக்குது, மனைவி இருக்கிறா, சொத்து இருக்கு, சுகம் இருக்குது, ஆனால் மனசுல நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னா, மனசு அமைதியா இல்லைன்னு சொன்னாலும் அந்த வாழ்க்கை நரகமாக போயிடும். அப்போ உலகத்தில் தேவையான அமைதியை இந்த துஆ உங்களுக்கு பெற்றுத்தரும். ரெண்டாவது சொல்றாங்க, உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான செல்வங்களை இந்த துஆ உங்களுக்கு கொடுக்கும். அது போதுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, அன்றைய நாளில் எந்த கடனும் இல்லாமல் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு எனக்கு பொருளாதாரம் இருந்தால் போதும். அதான் நான் மரணிக்கும் போது நான் கடனாளியாக மரணிக்க கூடாது. என்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு உண்டான செல்வங்கள் எனக்கு போதும். இந்த செல்வத்தை, இந்த நிலையை இந்த துஆவை ஓதுபவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். வாழ்வாதாரத்திற்கு அவருக்கு தேவையான செல்வங்கள் அவருக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். மூணாவது சொல்றாங்க, உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை இந்த துஆவுக்கு பெற்றுத்தரும். மூணாவது இது ரொம்ப முக்கியம். காசு பணம் எல்லாம் இருந்தும் உடலுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா, நம்ம முன்னாடி சொன்னதை போன்று பசி எடுப்பதற்கு மருத்துவ செலவு செய்யக்கூடியவர்களை பார்க்கிறோமே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை இந்த துஆ பெற்றுத்தரும். நான்காவதாக மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுத்தரும். அதே போன்று நரகத்தினுடைய விடுதலையை இது ரொம்ப விரைவாக பெற்றுக் கொடுக்கும். ஒருவேளை அவர் நரகத்துக்கே போயிட்டாலும் இந்த துஆ அவர் அதிகமாக ஓதினார்னா நரகத்திலிருந்து விடுதலையை இந்த துஆ பெற்றுத்தரும். இந்த 4 சிறப்புகளை இந்த துஆ உங்களுக்கு தரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆவை நமக்கு சொல்லி தராங்க. அந்த துஆ தான் நாம தராவினுடைய தொழுகையில 2 ரக்காயத்துக்கு 4 ரக்காயத்துக்கு ஒவ்வொரு முறையும் இதை ஓதுறோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பி ஓதிய ஒரு துஆ. இதை எல்லாருமே மனனம் செஞ்சுக்கங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார். இதை எவர் அதிகமாக ஓதுறாரோ அவருக்கு இந்த 4 சிறப்புகளும் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா